புர்கினா ஃபேசோ, மாலி, நிஜர் இவங்க 3 பேரும் நாங்க எக்கோவாஸ் அமைப்புலாம் இல்ல நாங்க வெளிய வரோம் அப்படின்ட்டாங்க இல்லையா? இது போல சொன்னதுனால ஆப்பிரிக்கன் யூனியனே அரண்டு போச்சு. வாங்க வாங்க எல்லாம் மீட்டிங் போலான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இத பத்தி பேசிக்கிறாங்க. நீங்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, பேசிக்கலாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இந்த அமைப்புல இருக்கிற வரைக்கும் இந்த மேற்குலக நாடுகள் எய்டா குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பணம்லாம் வந்து இந்த நாடுகளுக்கு இருக்கும். அது இவங்களுக்கு போறதுனால, அது இவங்களுக்கு வருமானமா இருக்கிறதுனால, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுன்றதுனால மேற்குலகளோட உதவி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால அவங்க சொல்றபடி நடந்துக்கணும். அப்படிங்கிறது போல சில விஷயங்கள்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எக்கோவாஸ்ல இருந்து நாங்க அபிஷியலா வெளிய வரோம்னு முடிவெடுத்து வெளிய வந்துட்டாங்க. இப்ப வந்துட்டதுனால, அவங்களுடைய எந்த ஒரு பண வரவோ எதுவுமே வந்து போக்குவரத்தோ இருக்க போறதில்ல. இவங்க தனி நாடுகள் போல செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி செயல்படுறதுனால, இவங்க எடுக்கிறது தான் முடிவு. நாங்க இதத்தான் வந்து இதுக்கு மேல கரன்சியா வச்சுக்க போறோம். அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம். நாங்க தன்னிச்சையா செயல்படுறோம் அப்படிங்கிறது போல. ஏன்னா இவங்களுக்கு அல்ஜீரியாலாம் இருக்காங்க. அவங்கலாம் தேவையே இல்ல. கீழ இருக்கிற நாடுலாம் தேவையில்ல. நான் தெளிவா ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னிச்சையா செயல்படுறதுனால நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஒரு வேள ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஏன்னா இப்ப சாது வந்து சமீபத்துல ரஷ்ய அதிபரை போய் பார்த்து கையெல்லாம் குடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஆனால் இவங்கலாம் சேர்ந்து ஒரு அமைப்பா மாறிட்டாங்கன்னா, இப்போ கரண்ட்டா யூரோப்பியன் யூனியனுக்கு போகக்கூடிய கேஸ் எல்லாம் இந்த நாடுகள் வழியா தான் போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் முடியாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க எல்லாம் வெளிய அப்படின்ட்டாங்கன்னா, இப்ப ரஷ்யாவை பகைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மேற்குலக நாடுகளுக்கு அதாவது மேற்குறைய யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு கேஸ் போகணும், ஆயில் போகணும்னா பைப் இல்லைங்க. என்னங்க பண்றது? அப்படிங்கிறது போல ஆயிரும் இல்லையா? அதனால கதறிக்கிட்டு இருக்காங்க. எங்க கூப்பிட்டு ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது கூப்பிட்டு சமாதானம் பண்ணுங்க. இதான் இத்தனை நாள் சாங்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த நிஜர் தரப்புல இருந்துன்னா பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? நைஜீரியா தரப்புல இருந்து சாரி. அவன் வந்து சாங்ஷன் போடுறேன்ற பெயர்ல வந்து இந்த எக்கோவாஸ் இருக்கிறதுனால நாங்களே இந்த ஜுந்தா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதுதான் இந்த ஆட்சி கவிழ்ப்பு வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல சில பேச்சுவார்த்தைகளை வச்சிருந்தாங்க. இவனுங்களாம் என்னடா நம்ம கிட்ட பேசுறது, நம்ம இனிமே அவங்ககிட்ட பேசிக்க வேணாம் அப்படிங்கிறது போல இப்ப இந்த 3 நாடுகள் முடிவெடுத்தனால பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிரிக்கா யூனியன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. செய்திகளை வச்சு பார்த்தா தெரியுது. அதனால என்ன நடக்க போகுது இந்த இடத்துல அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த மிடில் ஈஸ்ட்ல ஜார்டன்ல அமெரிக்காவோட பேஸ் வந்து அது மேல தாக்குதல் நடந்துச்சு. இதனால அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்க. இதெல்லாம் டெம்ப்ளேட் காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்கு அமெரிக்கா கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க. அதுக்கு எங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கறத எல்லாத்தோட கவனமா இருக்குது. உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா செய்ய போறீங்க நீங்க அப்படிங்கிறது போல. அப்படி இருக்கும்போது இந்த ஈரான் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. திரும்பி திரும்பி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். இப்ராஹிம் ராசி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க எந்த போரையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆனா மேல கை வச்சீங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன விஷயங்களுக்கு எதிராக செஞ்சுட்டீங்கன்னா நாங்க போர் தொடுத்துருவோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து மிரட்டல் விட்டுருக்காங்க. இதுக்கு நான் பயந்துட்டு அமெரிக்கா எதுவும் செய்யாம விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பெருமளவுல பொருள் சேதம் பண்ணி பெரும் படைகளை கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட் வச்சுக்கிறாங்க. எதுவும் பண்ணாம கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சேம்ஃபுல் ஆயிரும். அதனால ஏதாவது செய்வாங்க. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கா தரப்பு வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அமெரிக்காவோட ஆளும் அரசாங்கமான ஜோ பைடன் அவர்கள் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததா சொல்லப்பட்டு வருது. என்னன்னா, இஸ்ரேலோட சில நபர்கள் மேலேயோ இல்ல சில கம்பெனிகள் மேலேயோ சாங்ஷன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, இஸ்ரேலோட அட்டூழியங்கள் இந்த மேற்கு கரையில வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை கண்டிச்சு நாங்க சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படிங்கிறத சொல்றதா சொல்லப்பட்டு வருது. அரசல் புரசலாம் சொல்றாங்க, நடக்குதா என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா ஏன் இது போல சாங்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சில அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து அமெரிக்கா தாக்குதல் பண்ண போறாங்க. அப்ப தாக்குதல் பண்ணும்போது அரபுலக நாடுகளோட சில நாடுகளோட சப்போர்ட் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. இந்த சவுதியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், இது போல நாடுகளோட சப்போர்ட் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு தேவைப்படும். அந்த நாடுகளோட சப்போர்ட் இப்ப அதிகமா அமெரிக்காவுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அரபுலக நாடுகள் இப்ப ஈரான்ல இருக்கிறாங்க, எதிரில் சண்டைக்கு போறாங்க. ஈரான், சிரியா இவங்கள சண்டைக்கு போகும்போது ஈராக்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து இப்ப அமெரிக்கா மேல சில அதிருப்திகள் வந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் இப்படி அட்டூழியம் பண்றாங்க, என்னப்பா நீங்க வெள்ளையும் சொல்லையுமா இருங்க, கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? அதனால அரபுலக மக்கள் அதாவது முஸ்லிம் மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அரபுலக நாடுகள் கூடிய சில நாடுகள்லாம் அமெரிக்காக்கு ஆதரவா போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொதித்தெளிஞ்சு போராட்டம் பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால அமெரிக்கா வந்து இது போல சாங்ஷன்ஸ் போறதா போக்கு காட்டுறாங்க. ஏன்னா ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போட்டு ரஷ்யா மேல இருக்கக்கூடிய சாங்ஷனையும் ஃபாலோ பண்றது இல்ல, வேற நாடுகள் வழியா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது போல ஏதாவது செஞ்சு போக்கு காட்டுற வேலைங்க இதெல்லாம். சும்மா மீடியாக்காக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளுகிளுன்னு இருக்கும், ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்றது. போட்டாலுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாதுங்க, பெருமளவுல தாக்கம் இஸ்ரேலுக்கு இருக்காதுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா பொறுத்து இருந்தா பார்க்கணும் அமெரிக்கா இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஏன்னா இது போல ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா பாருங்க,
அமெரிக்கா வந்து தப்பு செஞ்சா கண்டிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறது விட நியாயம் சொல்லலாம் இல்லையா எல்லாருமே. இப்ப நாங்களே சொல்றோம் பாருங்க, அமெரிக்கா எவ்வளவு நியாயமானவங்களா இருக்கிறாங்க. அதாவது மேற்கு கரையில நடக்கக்கூடிய அட்டூழியத்தை கண்டிச்சு அமெரிக்கா எவ்வளவு நியாயமா சாங்ஷன் போடுறாங்க பாருங்க அப்படிங்கிறது போல நானும் பேசுறேன் இல்லையா. இது போல பலரும் பேசிட்டு அது போல அரபு உலகத்துல இருக்கக்கூடிய சில நாடுகள் அப்படியே அமெரிக்கா சைடு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க, இங்க தாக்குதல் பண்ணது சரிதாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால இந்த ஈராக்கா இருக்கட்டும் சிரியாவா இருக்கட்டும் இவங்களாம் அமெரிக்கா வைத்து சண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டா பின்வாங்குவாங்க. ஏன்னா அரேப் லீக்ல வந்து மீட்டிங் போடுவாங்க. அப்படி மீட்டிங் போடும்போது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சா சரிதான், எல்லாம் சட்டசாதி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது அந்த நாடுகள் ஏதாவது தன்னிச்சையா முடிவெடுத்ததா செஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி இந்த ஆப்பிரிக்கா யூனியன் இந்த எக்கோவாஸ் அமைப்புல எல்லாம் வந்து அந்த நாடுகள் மேல சாங்ஷன் போடுறாங்க, அது போல இந்த நாடுகள் அரபு உலகத்துக்குள்ளேயே அண்ணன் தண்ணி பழகாதி பாவங்களை வந்து அமெரிக்காவை பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டா என்ன பண்றது. அதனால அப்படியா இருக்குமா இருக்கும், என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஈராக்ல இருக்கக்கூடிய அல் நுஜாப் மூமெண்ட், அதாவது இந்த அல் நுஜாப்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஈரான் அமைப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது ஈரான் பேக்டு இல்லை, இது ஈரான் ப்ரோ. அதனால இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க தொடர்ந்து அமெரிக்கா பேஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் அலைன்டு ஓகேங்களா, இவங்க வந்து ஈரான் ப்ரோ. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அதான் ஏதோ ஒரு பிரிவு ஹிஸ்புல்லாவோட ஏதோ ஒரு பிரிவு கிட்டாபா, அந்த பிரிவு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க இதுக்கு மேல அமெரிக்கா பேஸ் மேல தாக்குதல் பண்ண மாட்டோம்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா பேஸ் மேல தாக்குதல் பண்ணுவோன்னு ப்ரோ ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க அப்படின்றது போல செய்திகள் வருது. அதனால இதுக்கு மேல இவங்களோட தாக்குதல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக மொத்தம் என்னதான் படைகளை கொண்டு வந்து குமிச்சாலும் நாங்க யாரும் பயப்படுறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது போல சில நாடுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த செங்கடல் ரணகலமா நடந்துட்டு இருக்கு, ரத்த சரித்திரமா மாறிடும் கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த செங்கடல்ல இந்த இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், அதை நாங்க கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஹவுதி தரப்புல இருந்து. இது மட்டும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா உட்பட பல நாடுகளும் பயங்கரமா பாதிப்படைவோம். ஏன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து எல்லாம் சப்போர்ட்டிங் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இந்த செங்கடல்ல இருந்து வரக்கூடிய லைன்ஸும் மிக முக்கியமான லைன்ஸ். ஒரு வேளை இது மட்டும் நடந்துருச்சு, இது மட்டும் கட் ஆயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சிருச்சு. பல நாடுகளோட வர்த்தகம் வணிகம் இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம், யூடியூப்ல ஆக்சஸ் பண்ணிருக்கோம், இதெல்லாம் பெருமளவில் அடி வாங்கும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா அமெரிக்கா அவங்களோட மிகப்பெரிய குண்டுகள் அணுவாயத்தை கொண்டு வந்து இந்த யமன் மேல போட்டால் ஆச்சரியப்படுறதுக்குல, அதாவது அந்த அளவுக்கான கோபம் மாத்திரங்கள் வந்துடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்யாவோட நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் எப்படி அடிச்சாங்க, அதுக்கு மாற்றா இந்த ஹவுதிஸ் வச்சு இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸை கட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நான் அங்க வந்து ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயமா அப்படிங்கிறது போல இருக்கு. இத்தனை நாளா அந்த மெர்ச்சன்ஷிப் தான் மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இன்னொரு சின்ன அட்டாக், அதாவது இங்க ஏர்போர்ட் மேல நீங்க தாக்குதல் பண்ண நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால இதுக்கு மேல யூஎஸ் யூகே தரப்புல இருந்து கொஞ்சம் நடுங்கணும், ஹவுதிஸை தாக்கணும்னா. நான் செஞ்சுட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிரிக்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது போல தனியா கம்யூனிகேஷன் லைன் அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கட் ஆயிருச்சு அப்படின்னு சௌரியமா போயிடும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு, போச்சுப்பா எல்லாம் போயிடுச்சு வாங்க நம்மளும் அமைச்சுக்கலாம் வாங்கன்னு இவங்களா தனி கம்யூனிகேஷன் லைன் இது சாதகமா பயன்படுத்தி போட்டாங்கன்னா மேற்குலகத்தை நம்பி இருக்கணும்ன்ற தேவையில்லை. ஆனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த மேற்குலக நாடுகள் உள்ளாயிரும். அதாவது மிக முக்கியமா அமெரிக்கா யூகே இது போல நாடுகளுக்கு பயங்கரமான அடி உழவும், ஏகப்பட்ட நட்டங்கள் ஏற்படும். அதெல்லாம் உழவெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, ஒட்டு கேட்க முடியாது இல்லையா, இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதனால பாதிப்புகள் அதிகமா இருக்கிறதுனால செயல், அதாவது அமெரிக்காவோட பதில் செயல்கள் இந்த எதிர்வினைங்கிறது பயங்கரமா இருக்கும். ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சிருச்சு எல்லாம் மறந்துடுங்க, இந்த மிடில் ஈஸ்டே மறந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ஹவுதிஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து பார்ப்போம். உக்ரைன் இந்த சைனாக்கு நல்லா ஐஸ் வச்சு பாக்குறாங்க. உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில சீனா வந்து ஈடுபடணுங்க, நாங்க வலிமேல் வெளிவைத்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டு வாசல்லையே சீனால இருந்து பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு வெளியே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். ஆனா சீனா தரப்பு வந்து வரமாட்டேறாங்க. ஏன்னா அது போலதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உக்ரைனுக்கு இருக்குது. ஆனா சீனா வந்து அதெல்லாம் மதிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கூப்பிட்டு பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டா கூட போக மாட்டேறாங்களாமா. சுவிட்சர்லாந்துல நடந்த போரம்ல எல்லாம் அது போல கூப்பிட்டுருப்பாங்க போலது, பேசல போலகுது. அதெல்லாம் தனி செய்திகள். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன, சீனா ஏன் இந்த அளவுக்கு உக்ரைன் மேல கடும் கோபமா இருக்கிறாங்க அப்படின்னா, சீனாவோட சில என்டிட்டிஸ், சீனால இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் மேல வந்து உக்ரைன் வந்து வார் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாங்ஷனை போட்டு வச்சுக்கிறாங்க, லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதனால என்ன நடக்கும், மேற்குலக நாடுகள்லாம் அதை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இந்த யூரோப்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு
ஓகே இவங்கெல்லாம் போருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, அப்ப இவங்க மேல சாங்ஷன் போடணும் அப்படிங்கிறது போல இந்த கம்பெனிகளால தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கு தடை போடுறது, வாங்காம இருக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க இல்லையா. அது போல இவங்க வந்து வார் ஸ்பான்சர்ல ஆட் பண்ணிக்கிறதுனால சீனா இப்போ வந்து மனம் ஓபன் பண்ணி சொல்லிக்கிறாங்க உக்ரைன் கிட்ட, பாருப்பா மரியாதையை என் கம்பெனிலாம் வார் ஸ்பான்சர் வந்து தூக்கி விடு, இல்லை நடக்கிறதே வேற அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த அலிபாபா இருக்கு இல்லைங்க, முன்னாடி பார்த்தோம் ஒரு 10-15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அலிபாபால வந்து இந்த சாகித் ட்ரோன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன்களை வந்து ஆன்லைன்லயே வாங்கலாம். $53,000 $46,000 இருந்து $53,000 வரைக்கும் ஒரு ட்ரோனோட விலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் ஃபேக் நியூஸா என்னன்னு தெரியல, பட் ஆனால் இது போல விஷயங்கள் இருக்கு. அப்போ alibaba.comல போனீங்கன்னா ஒரு ட்ரோனை வாங்கி வீசி எரிஞ்சிடலாமா, சாகிட் ட்ரோனை பேலோடலாம் கெப்பாசிட்டி போட்டுக்கிறாங்க. என்ன பொம்மையா இது என்னதாங்க நடக்குது அப்படிங்கிறது போல தெரியல. இந்த சீனா வச்சுக்கிட்டு இல்லை ஒருவேளை மிலிட்ரி ஐடி கார்டு இருந்தால் தான் வாங்க முடியும்னு ஏதாவது வச்சிருப்பாங்களா என்னமோ தெரியல. பட் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது உலகத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். கிம் ஜாங் உன் அவர்கள் தயாராகுங்கப்பா போருக்கு அப்படிங்கிறது போல இந்த ராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் போய் அவரே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறாரு. ஏன்னா சமீபத்துல இந்த ஷோய்கோ அவர்கள் இது போல விசிட் போய் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இது போல ஜெர்மனியோட சான்சலர் அவர்கள் ராணுவ தயாரிப்பு இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. இது போல பல நாட்டு தலைவர்களும் இது போல உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு பார்வையிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் சமீபத்துல இந்த சீனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த மிசைலுக்கு போடுறதெல்லாம் பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊற்றி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல சர்ச்சையெல்லாம் பரவிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் ஒரு ஓரமா இருந்தாலும் இப்போ இது போல நாடுகளோட தலைவர்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாருமே தயாராயிட்டு இருக்கிறாங்களா, அப்போ உலக போர் தானா இது அப்படிங்கிறது போல கேள்வி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.